அதிமுகவினுடைய இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்டங்களாக மொத்தம் 150 வேட்பாளர்களை அதிமுக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவார்கள்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன், அதிமுகவை பொறுத்த மட்டில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2 கட்டங்களாக 150 வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதுல 46 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இதே போல 26 முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 6 முன்னாள் எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 17 பெண்கள், அதே போல் 36 முன்னாள் அமைச்சர்கள், 54 மாவட்ட செயலாளர்கள் என பல்வேறு நபர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மீதம் 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் என்பது சொல்லப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகளுக்கு 3 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இவை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ராயபுரம் தொகுதியில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடுவார் என முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலேயே அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பட்சத்துல சென்னை மாவட்டத்துல மீதம் இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிடக்கூடிய 12 தொகுதிகள் மற்றும் சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஆலங்குடி, திருச்சுழி, திட்டக்குடி என 17 தொகுதிகளுக்கான அதிமுகவுடைய இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்னமும் வெளியிடப்படவில்லை. அந்த வேட்பாளர் பட்டியல் இன்றைய தினம் வெளியாவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தினால இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை என்று பார்க்கும் பட்சத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை தொகுதி என்பது பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது பாஜக அந்த தொகுதியை அதிமுகவிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்று தொகுதியை ஒதுக்க வலியுறுத்தி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே பாஜகவுக்கு ஆலங்குடி அல்லது சென்னை மாவட்டத்தில் வேறொரு தொகுதியை ஒதுக்கீடு செய்வது குறித்து அதிமுக திட்டமிட்டு வராங்க. எனவேதான் ஆலங்குடி தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படவில்லை. அதே போல் சென்னை மாவட்டத்தில் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகு மீதமுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியாக அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வரக்கூடிய நிலையில் இந்த 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.